தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அதிகாலை 1 மணிக்கு மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வருகை தந்தார். தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருவதை முன்னிட்டு கோவில் பிரகாரம் முன்பு 300க்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்பு வேலிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் கோவிலுக்கு வந்த விஜய் பேட்டரி கார் மூலம் கடலுக்கு சென்று கால் நனைத்துவிட்டு அங்கிருந்து சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். பட்டு வேட்டி சட்டையில் வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கையில் வேலுடன் முருகப்பெருமானை தரிசிக்க கோவிலுக்கு சென்றார். அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்த பின்னர் நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மூலவர் சுப்பிரமணிய சன்னதி முன்பு தரையில் அமர்ந்து மனமுருக விஜய் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, பெருமாள், சூரசம்ஹாரமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் சத்ரு சம்ஹார பூஜையிலும் விஜய் கலந்து கொண்டார்.